ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் காஷ்மீரி தம் ஆலு எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது நான் இந்த பேபி பொட்டேட்டோஸ் ஒரு 1/2 kg எடுத்துருக்கோங்க. இதை நம்ம 2 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சுக்கலாங்க. அதிகமாக விசில் விட்டுறாதீங்க, 2 மட்டும் போதுங்க. அப்புறம் நான் ஒரு 10 காஷ்மீரி ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன். அது விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்துருக்கேங்க. அதே மாதிரி ஒரு 20 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. அதுவும் ரெண்டையும் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்க போகிறோங்க. ஒரு 1/2 hour இது நல்லா இந்த சுடு தண்ணியில் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம இந்த ஊற வச்ச முந்திரி ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். அடுத்தது இந்த நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா காஷ்மீரி ரெட் சில்லிஸு, அதை அதிலிருந்து தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிட்டுங்க. நல்லா பேஸ்ட்டாக அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அது கூட ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரெட் சில்லி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, காஷ்மீரி ரெட் சில்லி பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது மூணையும் நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. இதை இந்த மோர் சிலுப்புவாங்க இல்லைங்களா, அந்த மத்தில் வச்சு கூட கடைஞ்சி விடலாங்க. அப்புறம் இப்போ அந்த பொட்டேட்டோஸ் வெந்துருச்சுங்க. அதுக்குள்ளே அதை நம்ம தோல் நீக்கிட்டு இது மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுறோங்க. அதையும் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ஒரு ட்ரை ரோஸ்ட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோங்க. அது என்ன நார்த் இண்டியன் டிஷ்ஷாக இருந்தாலும் நம்ம சவுத் இண்டியன் டைப்புக்கு நம்ம மாற்றிக்கிறதுக்காக நான் இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்துக்கிறேங்க. வெறும் ஆனால் இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, தனியாக இருந்தால் போதுங்க. நம்ம மற்றதெல்லாம் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிற அளவுகள் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுங்க, ஒரு 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, அப்புறம் ஒரு பிரியாணி இலைங்க. நான் கூட ஒரு சின்னதாக ஜாதிக்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ இதெல்லாம் அந்த தனியாவோட வாசம் வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பீல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஓட்டை போட்டு வச்சுருந்தோமே, அந்த பொட்டேட்டோஸை நல்லா இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் பொடிங்கள் எடுத்திருக்கேன். அது என்னென்னா கசூரி மெத்தி, தனி மிளகாத்தூளுங்க, கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் ட்ரை பவுடரு, அப்புறம் மஞ்சத்தூளுங்க, ஆம்ச்சூர் பவுடரும் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. இதுக்கு நம்ம புளிப்பே போட போகிறதில்ல, அதனால் நான் கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடரும் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இந்த பவுடர்லாம் சேர்த்துக்க போகிறோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் நம்ம போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ட்ரை பவுடர் நம்ம ஒன்று அரைச்சோம் இல்லைங்களா, அது மசாலா பவுடர், அதுவும் போட்டுக்கிட்டோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த தயிர், அப்புறம் கேஷ்யூ பேஸ்ட்டு, சில்லி பேஸ்ட், அதை நம்ம இது கூட கலந்துங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த ரா ஸ்மெல் போகணுங்க. இந்த மிளகாவில் ஒரு ரா ஸ்மெல் வரும். அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணுங்க. அந்தளவுக்கு இதை மூடி வச்சு அது டைம் கொடுங்க. இப்போ நான் மிக்சியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த பதத்துக்கு, எந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னும் இது கொஞ்சம் திக்காகுங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோங்க. இது டைம் கொடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசம்லாம் போய் கொதிக்குதுங்க. இது கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஆகுங்க கொதித்து முடிகிறதுக்கு. இப்போ நான் ஆம்ச்சூர் பவுடர் இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துக்கிட்டேங்க. இது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் கசூரி மெத்தியும் போட்டுக்கிறேங்க. இதில் கொஞ்சம் சுகர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த காரம் ரொம்ப வேண்டாம், ரொம்ப ஸ்பைஸியாக வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு டேங்கி ஃப்ளேவர் வேணும்னா கொஞ்சம் சர்க்கரை கூட போட்டுக்கலாங்க. இப்போ அது நல்லா கொதித்து பச்சை வாசல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபி பொட்டேட்டோஸை இதில் சேர்த்துட்டோங்க. இந்த டிஷ் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா புலாவுங்க, கீ ரைஸு, அது கூட ரொட்டி, நான், அதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியன் ரொட்டிஸ் எல்லாத்துக்குமே இது கூட வச்சு சாப்பிட்லாம். அது இல்லாமல் இந்த மாதிரி ப்ளைன் ரைஸஸ் இருக்கும் இல்லைங்களா, அது கூடவும் இது வச்சு சாப்பிட செம காம்பினேஷனாக இருக்குங்க. ஒரு தடவை இது மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. நம்ம காஷ்மீரி ஆலு
தம் ஆலு. இது அவ்வளோதாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சு மேலே சேர்த்துக்கிட்டோங்க. அவ்வளோதாங்க, நம்ம காஷ்மீரி தம் ஆலு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு வர்ணிக்க வார்த்தையே இருக்காதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரே வார்த்தை சொல்லணுன்னா, நீங்கள் இது வந்து இந்த ரெசிபி கட்டாயம் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி பூரியோடு தாங்க இதை வச்சு சாப்பிட்டோங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரெசிபியை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.